வணக்கம் தோழர்களே. இன்றைய என்னுடைய பதிவை தாங்கி வரும் வார்த்தைகள் அனைத்தும் நட்பு என்ற சொல்லிலிருந்து பிறந்தவை. நான் புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்த பொழுது கவிஞர் பா. விஜய் அவர்களுடைய கையடக்க கவிதை ஒன்று என் கண்களிலே பட்டது. நாங்கள் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டே பயணிப்பது விழமாட்டோம் என்ற தைரியத்தில் இல்லை, விடமாட்டான் நண்பன் என்ற நம்பிக்கையில் இருக்கிறது என்று அந்த கவிதை சொல்லுகிறது. ஆம், உயிரை கொடுத்தேனும் உயிர்காக்கும் உறவுகளை தாண்டிய உருவங்கள் இந்த மண்ணிலே நடமாடுகிறது என்றால் அது நண்பர்கள் மட்டும்தான். நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை நரம்புகளற்ற வீணைக்கு சமம். நரம்பற்ற வீணையும் விறகு கட்டையும் ஒன்றுதான். ஆழமான அன்பே அழுத்தமான நட்புக்கு அணிகலன்கள் ஆகும். சேர்ந்து அமர்ந்து திரைப்படங்கள் பார்ப்பதும் தேநீர் அருந்துவதும் கடற்கரை மணலிலே கனவுகளை பகிர்ந்து கொள்வதும் பழக்கத்தை வளர்க்கலாம். இவற்றால் மட்டுமே நட்பு அரும்புகள் மலர்ந்து விடாது. இந்த சுயநல பொழுதுபோக்குகளால் இன்பத்தை பகிர்ந்து கொள்ளலாம், இதயத்தை பகிர்தல் என்பது நடக்காது. இந்திய மண்ணில் இன்று வரை இளமை ததும்ப உலா வருகின்ற இதிகாசங்கள் இரண்டும் அன்பில் கனிந்த நட்பின் பல்வேறு பரிமாணங்களை நமக்கு அற்புதமாக படம் பிடித்து காட்டுகின்றன. மகாபாரதத்தில் கர்ணன் பெற்ற தாயால் குழந்தை பருவத்திலேயே புறக்கணிக்கப்பட்டு தேரோட்டி மகனாக வளர்ந்தவன். பிறப்பறியா பாவத்தால் பல்வேறு பழிகளை சுமந்தவன். ஆனாலும் அர்ஜுனனுக்கு நிகரான வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றவன். மக்கள் மன்றத்தில் அவன் வில்லெடுத்த பொழுது விஜயனுக்கு எதிராக அவன் வில்லெடுத்த பொழுது இடிகுலத்தில் பிறந்தவனுக்கு ஆயுதம் ஏந்தும் அருகதை இல்லை என்று கிருபாச்சாரியாரால் அவமானப்படுத்தப்பட்டு தலைகவிழ்ந்தவன். வேள்வி தீயில் இடப்படும் பொருள்களை எடுத்து உண்ணுகின்ற தகுதி நாய்களுக்கு கிடையாது என்று பீமனால் ஏளனப்படுத்தப்பட்டவன். அவனுடைய இடிநிலை துடைத்து அவனை அங்க தேசத்து அரசனாக்கி மகுடம் சூட்டியவன் துரியோதனன். இரண்டு இதயங்களும் நட்பில் துளிர்க்க ஆரம்பித்தன. குருஷேத்திரத்தில் போர் மேகம் சூழ்ந்தது. வெற்றி மாலை பாண்டவர்களுடைய கழுத்திலே விழ வேண்டுமானால் கர்ணரை கட்சி மாறச் செய்வது ஒன்றுதான் அரச தந்திரம் என்று கண்ணன் குந்திக்கு அறிவுரை வழங்கினான். கன்னி பருவத்தில் தாயாகி ஊர்வழிக்கு அஞ்சி குழந்தையை ஆற்றிலே கைவிட்ட அந்த தாய் கர்ணனை ரகசியமாக சந்தித்து பாசவலை விரிக்கிறாள். கர்ணா, நீ தேரோட்டி மகன் அல்ல, நீதான் என்னுடைய முதல் மகன், பாண்டவர்களுக்கு மூத்தவன். கௌரவ சேனையை கைவிட்டு பாண்டவர் படைக்கு தலைமையேற்க வா என்று அவள் கூறிய பொழுது கர்ணன் சொன்னது என்ன தெரியுமா? அம்மா, நீங்கள் சொல்லும் வழியில் நான் திசை மாறி செல்லும் முடிவை எடுத்துவிட்டால் துரியோதனனுக்கு துரோகம் இழைத்தவன் என்ற உலக பழி எனக்கு வந்து சேராதா? என்னை பெற்றெடுத்த தாய் நீங்கள். ஆனால் ஒரு தாய்க்குரிய எந்த கடமையையும் நீங்கள் செய்ததில்லை. இன்று கூட நீங்கள் சுயநலத்தால் தான் என்னை தேடி சொந்தம் கொண்டாட வந்திருக்கிறீர்கள். நான் என் நண்பன் துரியோதனனுக்கு நன்றி கடன் பட்டவன். அந்த நன்றியை செலுத்தும் நேரம் வந்துவிட்டது. மனிதர்கள் தங்கள் தேவை நிறைவேறும் வரை நட்பு செய்து கைமாறு கருத வேண்டிய நேரத்தில் திசை மாறி பயணிப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு இந்த மண்ணிலும் விண்ணிலும் நற்கதி கிடைக்காது என்று சாத்திரம் சொல்லுகிறது. எனவே எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் நான் துரியோதனனுக்கு துரோகம் எண்ணல் ஆகாது என்று கர்ணன் கூறுகிறான். தாயும் தம்பியரும் அஸ்தினாபுரத்து அரசும் தன்னை தேடி வந்த பொழுது நண்பனுக்காக மறுதலித்துவிட்டு நட்பு என்ற கோயிலுக்காக உயிர் பலி தந்தவன் கர்ணன். ராமாயணம் முழுவதுமே நட்பில் தான் நிகழ்கிறது. வேடன் குகனுடைய நட்புதான் ராமன், லக்குவனன், சீதை மூவரையும் ஆற்றை கடக்க உதவியது.
சுக்ரீவனுடைய நட்புதான் சீதையின் இருப்பிடம் அறிய உதவியது. விபீடனனுடைய நட்புதான் ராவணனை வீழ்ச்சியடைய செய்தது. ஆனால் சுக்ரீவன் விபீடனன் இருவரும் நட்பும் சுயநலம் சார்ந்தவை. தன்னுடைய அண்ணன் வாலியால் பறிபோன தன்னுடைய மனைவியையும் தனக்கு உரிமையில்லாத கிஷ்கிந்தை அரசையும் மீட்டுத் தருவான் என்ற நம்பிக்கையில் ராமனிடம் அடைக்கலமானவன் சுக்ரீவன். ராவணனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இலங்கை அரசும் இறப்புக்கு பிறகும் முக்தியும் தருவான் என்று அந்த பரம்பொருள் ராமனின் பாதம் பணிந்தவன் விபீடனன். ஆனால் ராமனால் எதுவுமே தனக்கு ஆக வேண்டியது இல்லை என்ற நிலையில் நட்பு கொண்டவன் குகன். அரசகோலத்தில் காண வேண்டிய ராமனை தவக்கோலத்தில் காண வேண்டி வருகிறதே என்று கண்ணீர் சிந்தியவன். அவனுக்காக வேடர் குலத்தின் தலைவனாக இருந்தும் படகு ஓட்டியவன். ராமனின் மீது கொண்ட அன்பும் நட்பும் அவனுக்கு பரிசாக தேனையும் மீனையும் தரச் செய்தது. தன் அண்ணன் ராமனை அழைத்துச் செல்வதற்காக பரதன் பரிவாரங்களோடு வந்தபொழுது தவறாக புரிந்து கொண்டு அவனோடு மோதுவதற்கு படை திரட்டியவன் குகன். வனவாசம் முழுவதும் ராமன் அருகிலிருந்து தொண்டாற்ற துடித்தவன். பிரிந்து போன ராமன் மீண்டும் வருவான் என்று வழிமீது விழி வைத்து காத்து நின்றவன் குகன். படிநிலை சமூகத்தில் மேல்தட்டில் அரசகுலத்திலே பிறந்த ராமன் குகனிடம், இன்று முதல் நீ என் துணைவன், என் தம்பிக்கு நீ தம்பி, சீதைக்கு நீ தோழி என்று அவனை ஆற தழுவிய பொழுது சாதிக்கு மதம், மொழி, இனம், உயர்வு, தாழ்வு எதுவுமே கிடையாது என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றியதல்லவா ராமாயணம். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியின் நட்பிற்காக உயிர் தீர்த்தவர் புலவர் கபிலர். பாரியினுடைய பெருமையும் புகழும் வளர்விரையாய் வளர்ந்ததால் சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய செல்வாக்கு தேய்விரையானது. பொறாமை தீயில் தீந்த மூவேந்தர்களும் பாரியை போரிட்டு கொல்வதென்று பரம்பு மலையை பலமுறை முற்றுகையிட்டார்கள். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. பாரி என்ற வள்ளலை போரிட்டு வெற்றி காண இயலாது. அவனிடம் சென்று கை நீட்டு பரிசாக எதை கேட்டாலும் அவன் கொடுக்கின்ற வள்ளல் என்று புலவர் கபிலர் கூறியதும், வாழ்வீச்சில் பெற முடியாத வெற்றியை வஞ்சகத்தால் பெறுவதென்று முடிவெடுத்து மூவரும் கூத்தர் போல் வேடமிட்டு அவன் முன்னே ஆடினார்கள். என்ன வேண்டும் என்று அவன் கேட்ட பொழுது, நீதான் வேண்டும் என்று சொல்லி அவனை கொலை செய்து தீராத பழியை சுமந்து கொண்டார்கள். பெற்ற தந்தையையும் பிறந்த பரம்பு மலையையும் ஒரு சேர இழந்துவிட்டு அனாதைகளாக தவித்த பாரியின் மகள்கள் அங்கவையையும் சங்கவையையும் தன்னுடைய மகளாக தத்தெடுத்து அவர்களுக்கு மனமுடித்து, பாரியில்லாத பாரில் நான் வாழ விரும்பவில்லை என்று திருக்கோயிலூரில் தர்ப்பை புல்லடுக்கி அதன் மீது அமர்ந்து உண்ணா நோன்பிருந்து ஊன் உறக்கமின்றி உயிர் நீத்தவர் புலவர் கபிலர். அது மட்டுமா? உலகம் எத்தனையோ நண்பர்களை கண்டிருந்தாலும் மார்க்சும் ஏங்கல்ஸினுடைய நட்பும் மதிப்பிற்கு உரியவரே. ஏங்கல்ஸ் இல்லாமல் போயிருந்தால் 65 ஆண்டு காலம் மார்க்ஸ் வாழ முடியுமா என்பதே சந்தேகம். பிரிட்டிஷ் மியூசிய நூலகத்தில் புத்தகங்களுக்கு நடுவிலே தன்னுடைய சிந்தனையை செலுத்திய பொழுது அவனுடைய குடும்ப தேவைகளை, அந்த குடும்ப கவலைகளை ஏங்கல்ஸ் ஏற்றிருக்காவிட்டால் உலக கவலைகளை தீர்க்கக்கூடிய உன்னதமான தத்துவம் இந்த மண்ணிலே பிறந்திருக்க முடியாது. 2 நண்பர்களைப் போல, இந்த 2 நண்பர்களைப் போல வேறு எந்த 2 நண்பர்களுடைய சங்கமத்திலும் புதிய யுகம் படைக்கும் பூபாலம் பிறந்ததாக சரித்திரம் கிடையாது. அந்த அளவிற்கு இந்த இருவருடைய நட்பும் உலக புகழ் வாய்ந்தது. எனவே நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை என்னும் நதியை மாற்றுகின்ற போக்கு நட்புக்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் வார்த்தை சிக்கனத்தில் சிறந்த வல்லவன் நம் வள்ளுவன் 4 நிலைகளில் நட்பை ஆராய்கிறான். நட்பு, நட்பு ஆராய்தல்,
என்ற நேர்முறை சிந்தனையிலும் 2 அதிகாரங்களையும், தீ நட்பு கூடா நட்பு என்ற எதிர்மறை நிலையிலே 2 அதிகாரங்களுமாய் 40 குறளில் நட்பு செய்தவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறான். எனவே நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த விழிப்புணர்வு வேண்டும். 1000 பேர்களிடம் நமக்கு அறிமுகம் இருக்கலாம். ஆனாலும் ஆழமான நட்பு கொண்டவர்கள் அதில் 6 பேர் கூட தேரமாட்டார்கள். முதல் பார்வையில் பார்க்கின்ற காதலும் நட்பும் முழுமையடைந்தது அல்ல. சோதனை வருகின்ற பொழுது இந்த நட்பும் காதலும் தொலைதூரத்திற்கு காணாமலே போய்விடும். வேதனையின் வெம்மை தாங்காமல், சோதனையினுடைய வெப்பம் தாங்காமல் பாலம் பாலமாய் வெடித்து நிற்கின்ற நெஞ்சின் தரு வேதனையில் அன்பை அமுதமென தாரை தாரையாக ஊற்றி இந்த வாழ்க்கையின் மீது ஒரு வசீகரத்தை ஏற்படுத்துவது அல்லவா நட்பு. காலை நேர நிழல் நேரமாக ஆக குறைந்து கொண்டே வரும். மாலை நேர நிழல் நீண்டு கொண்டே செல்லும். நல்ல நட்பு என்பது மரணம் வருகின்ற வரை மாலை நேர நிழலாக நீளும். ஏனென்றால் துன்பத்திலும் வறுமையிலும் அருகிருந்து இளைப்பாறுதல் கொடுப்பது நண்பர்கள் மட்டும்தானே. என் பரிவாரங்களை மட்டும்தான் நான் பக்கத்திலே வைத்துக் கொண்டேன். ஆம், என் புகழ்பாடும் பரிவாரங்களை மட்டும்தான் நான் பக்கத்திலே வைத்துக் கொண்டேன். நண்பர்கள் என்று யாரிடம் நான் நடித்தது கூட கிடையாது என்று சொன்னான் மாவீரன் நெப்போலியன். அவன் தன்னுடைய அந்திம காலத்தில் அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆள் அரவமற்ற அந்த ஹெலினா தீவில் ஆயுள் கைதியாய், நண்பர்களற்று, நோயுற்று, அனாதையாய், சாட்சி கூட இல்லாத சாவை சந்தித்தான். தோழர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை சாட்சிகளற்ற மரணத்திற்கு சமம். இதை புரிந்து கொண்டு வாழ்வில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து வளமான வாழ்வையும் இன்பமான பொழுதையும் எந்நாளும் நீங்கள் கழிக்க வேண்டும். நல்ல நண்பர்களை தேடுங்கள். சுகமாக வாழுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.